ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி சாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணது. இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். வெங்காயம் சாத்தையான பிறகு தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க ரைஸு சேர்த்து தேவையான அளவு சால்ட்டு, கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.